அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம த்ரோன் ஆஃப் சீல் எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த டபுள் ஸ்வாட் டீமன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு டீமன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த டீமன் சொல்லுது, என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க, உன்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களா? கவலைப்படாத, உன்னை கொன்னதுக்கப்புறம் அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரையும் நான் கொல்றேன் அப்படிங்குது. இவன் சொல்கிறான், நீ பேசாத இருந்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி தெரிஞ்ச, பேச ஆரம்பித்தோடனே காமெடியன் மாதிரி தெரியுறேன்றான். நம்ம ஹீரோ கவனிச்ச வரைக்கும் அது 2 ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணதில்ல. 2 ஸ்வாடுமே ஒரே டைமில் அட்டாக் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்வாடுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் அட்டாக் பண்ணுது. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் அட்டாக் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஷீல்டை யூஸ் பண்ணி தடுத்துடுறான். அதுக்கப்புறமா 2வது அட்டாக் அப்படிங்கிறது வரும்பொழுது அவன் வந்து அட்டாக் ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான்ப்பா. இது யூஸ் பண்ண உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இவங்க இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா இவங்கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பானா, இங்கே பாரு, பயம் அப்படிங்கிறது நமக்கு வரதான் செய்யும், அந்த பயத்தையும் மீறி நம்ம வந்து சண்டை போடணும், அதுதான் வந்து தைரியம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஒரு பயத்தை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்நோக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பீஸ்ட்டுக்கு நெருப்புனா பயம். ஸோ நெருப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுன்னு சொன்ன உடனே இவன் ஒரு பக்கம் நெருப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் லின்ஷன் என்ன பண்ணுறா, அவளுமே வந்து ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ 2 பக்கமே ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது இந்த ஒரு பீஸ்ட் என்ன பண்ணணும், பயங்கரமாக கத்தும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பீஸ்ட் வாயை காட்டிகிட்டே இருந்துச்சு இல்லையா, என்னன்னா அதோடைய வீக் பாயிண்ட்டே வாய் தான். ஸோ அந்த டைமில் இந்த மெஜிஷியன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவளுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த ஒரு பீஸ்ட்டை வாயிலே ஒரு குத்தணும். ஸோ அவளை என்ன பண்ணுறான்னா, அதே மாதிரி இந்த ஒரு பீஸ்ட்டை அட்டாக் பண்ணுறா. அட்டாக் பண்ண உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிடுச்சு. ஸோ இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இவன் என்ன பண்ணுறா, பீஸ்ட் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறா. ஆனால் அது கம்ப்ளீட்டாக சாகலைங்க, மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், நடுவில் போய் நின்றுறான். ஸோ இந்த டைமில் அவனுக்கு லைட்டாக அடிபட்டுடுது. இருந்தாலுமே அந்த ஒரு டீமனை மூஸாக கொண்டுடுறாங்க. இந்த இடத்துல இவனுக்கு அடிபட்டதுனால இவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்த்தான், வேற ஒரு இடத்துல இருக்கான். என்ன நம்ம வேற எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒன்றும் கவலைப்படாதடா, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறா. என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டால், இவன் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு சூப்பர்வைசர் அந்த இடத்துக்கு வந்தாருப்பா. வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எக்ஸாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கு என்ன கவலைனா, தேவையான அளவுக்கு டீமன்ஸை கொல்லலை. ஐயோ அப்போ நம்ம ஃபெயில் ஆகிட்டோமா அப்படின்னு யோசிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாப்பா, லெவல் 5 டீமனை கொண்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஒரு நைட்டு தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ தானே நிறைய ஹெல்ப் பண்ணா. ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டு அங்கேருந்து அவர் போயிருப்பார். இது எல்லாத்தையும் இவ லின்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போது அந்த சூப்பர்வைசர் அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே எல்லாருமே எந்திரிச்சு நின்று கிரீட் பண்ணுறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் காம்படிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட லெவல்லையே வந்து சண்டை போடுவாங்க. அதாவது 6 ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதில் இப்போ நைட் இருக்காங்கன்னா நைட்ஸ் வந்து நைட்ஸ் கூடவே சண்டை போடுவாங்க. வாரியர்ஸ் எல்லாமே வாரியர்ஸ் கூடவே சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டு எல்லாத்துலேயுமே வந்து 10 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக 6 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ மொத்தமாக 60 பேர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனில் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் மேலே வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்களால இவங்களோட டீம் மெம்பர் அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்னடா பரிசு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பரிசாக கொடுப்பாங்க. ஸோ ஃபர்னஸோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இவங்க எல்லாருமே இப்போ தான் பார்த்தாங்க. அதனால் அடடா இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க எல்லாருக்குமே டோக்கன் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. இந்த ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணுது. அதுக்கப்புறமா இவங்க அந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்செப்டன்ஸும் கொடுத்துட்றாங்க. இப்போ என்னன்னா, இந்த ஒரு எபிசோடில் யார் யாரெல்லாம் இப்போ அந்த ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, அதில் முக்கியமான பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே வந்து அப்படியே ஒரு கிளிம்ஸ் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா கடைசியாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காப்பாற்றினா இல்லையா, பேசிக்காக சொல்லணும்னா நம்ம ஹீரோயின், அவளை வந்து ட்ரைனிங் சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுருப்பாங்கல்ல, யார் கூடயும் பேசக்கூடாது, அண்ணன் தண்ணி பழகக்கூடாது, நீ தனியாக தான் இருக்கணும், ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் அடைச்சி விட்டாங்கல்ல, அந்த பொண்ணை காட்டுறாங்க. அதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ அவளுமே இந்த ஒரு காம்படிஷனுக்காக வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவங்க என்ன சொல்கிறான், எம்மா நீ வந்து எங்களை மிஸ் பண்ண அப்படின்னா திரும்ப இங்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறான். உங்களையாவது நான் மிஸ் பண்ணுறதாவது, இந்த இடமே ஒரு சுடுகாடுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிலை இருக்குப்பா, ஒரே டெக்னிக் தான், அந்த ஒரு சிலையை சுக்கு நூறாக ஆக்கிட்டு அவள் பாட்டுக்கு வெளியில் நடந்து போய்கிட்டே இருக்கா. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.